என்ன நீ பேசுவானா? நான் வாயை திறந்து சொல்றேன். என்ன நீங்க பேசுங்க. நீங்க பேச முடியாது. பேசுங்க பேசுங்க. ஆத்தாடி. இல்ல நீயே பேசு. நான் இல்ல இல்ல நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. அம்மா நோய் நோயின்னு இருந்த. இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேணி இடத்துல வேலிமலை சாரல் பேருக்கு. ஓடம் சொல்லில. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி பெரியா. வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். அதனால தான் அந்த ஊருக்கு திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் வர காரணம். ஓடம் சொல்லில. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி போயா. நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். அதனாலதான் அந்த ஊருக்கு மதுரைன்னு பேர் இருந்துச்சு. ஓடம் சொல்லில. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் சொல்லியா. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் மழை பொழியும் பொழுது வேலி இடுகிறார். அந்த நெல்லுக்கு அந்த பக்கம் திரும்பி தும்மு. கிண்டல் பண்ற மாதிரி தும்மா கூட கூடாதா? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலையிடுகிறார். திருநெல்வேலி பேருக்கு. ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி பெரியா. ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் அந்த இடத்துக்கு திருவாடானை அப்படின்னு ஒரு பேர் இருக்க காரணமா இருக்கு. ஓடம் சொல்றீல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா. முதல்ல சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் என்ன செய்கிறான் என்றால் இடையிலே கோடு போடுகிறார். இடையிலே கோடு போட்டு வளம் வந்ததுனாலதான் அந்த ஊருக்கு திருச்செங்கோடு அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல. நீ இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி போறியா. அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் சக்தி கேட்கிறாள். தனித்தனி இருக்கிறதுனால தானே உங்களை மற்றும் பக்தர்கள் சுத்தி வருகிறார்கள். உங்கள் உடம்பிலே எனக்கு பாதியை கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆண் பாதி, பெண் பாதி, அர்த்தநாரி, மங்கை ஊரகர் அப்படியும் கூட அந்த பிரிங்கி முனிவன் வண்டாக உருமாறி இடையிலே சுத்துகிறார். வண்டாக உருமாறி சுத்தியதனால அந்த ஊருக்கு திருவண்டூர்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை அந்த அம்மா எந்திரிச்சு பாரு. அம்மா சத்த படுமா. ஐயா அம்மா முக்கட போட்டுட்டு படுமா. அம்மா அப்படிப்பட்ட இவர் என்ன பேசி என்ன போதை போட்டதுன்னே தெரியல. என்ன சரக்குன்னே தெரியல. என்ன சரக்கையா அடிச்சு பல்லு பயம் முடியா. ஐயோ நாக்கு கூட மாரி எட்டி பார்க்குறியா. பிரிங்கினி பார்த்து சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார். நானும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது எம்மை மட்டும் சுற்றி வந்தது. அந்த அம்மா தண்ணி குடிக்க. ஆமா தண்ணி குடிக்கிற. தண்ணி குடிக்காதம்மா மூத்திரம் வரும். அம்மா எடுத்து வைமா. பாரா ஏண்டா கதை கேட்டுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் கூட கவனிக்காம பேசாம கதையை கேளுமா. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனிடம் சொல்கிறார் சிவபெருமான். யாங்கள் இருவரும் தனியாக இருக்கும் பொழுது எம்மை மட்டும் சுற்றி வந்த ஒருவேளை நியாயம். ஆனால் எம்மோடு சக்தி இருக்கும் பொழுது நீ எம்மை மட்டும் சுற்றி வந்தாய். பூமியிலே பிறப்பாய். கஷ்டங்களை அனுபவிப்பாய். நிறைய வேதனை அனுபவிப்பாய். மறுபடியும் அடைந்து என்னிடம் வந்து சேர்வாய் என்று பிரிங்கி முனிவனுக்கு போய் சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி போய் அமர்ந்த மலை பரங்கி மலர்க்கு. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா. நீ என்ன சொன்னான்னு நான் கேட்கிறேன். ஆமா நான் அப்ப எதுல விட்டேன். வாயில விட்டீங்க. மைக்கில விட்டீங்க. இவ்வளவு நேரம் பேசுறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவ. எங்கேயா பேச விடுறீரு. பேசுறது வாயை திறந்தா கட்டையை வாகுல விட்டு ஆட்டுறீரு. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க. வேலிமலை சாரல். அறிவட்ட நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். எது பேசுறாலும் சேர்த்து அடிக்காம பேசியா. ஐயப்பா வேலிமலை சாரல் பேர் வர காரணம் முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலை சாரல். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா பேசுறீங்களே. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க. வேலிமலை சாரல். நாய்
கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க நல்லா தெளிவா பதில் சொல்றீங்க. இப்ப என்ன திட்டுறீரா புகழ்றீரா? உங்களை போல்றேன், அவங்கள திட்டுறேன். வேலிமலை சார் பேர் வர காரணம் முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலை சார். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா சொல்றீங்களே. இடத்துக்கு பேருன்னு சொன்னீங்க வேலிமலை சார். கிறுக்கி நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். நல்லா தெளிவா சொல்றீங்களே. வேலிமலை சார் பேர் வர காரணம் முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதா. இடத்துக்கு பேரு சொன்னீங்க வேலிமலை சார். வேலிமலை சார் பேர் வர காரணம் முனிவர்களுக்கு மசிர புடுங்கனா. கோவப்படாம சொல்லுங்க. பிரண்ணையா சும்மா 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 அதே காரிக்கிட்டு. சரி அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு கேட்டீங்களா? ஓ தம்பி யாருன்னு கேட்கும்போது அண்ணன் யாருன்னு கேட்க கூடாதா? அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் அண்ணா, அண்ணனுக்கெல்லாம் தம்பி. போட்டியா? இல்ல எங்க போடுறது? பேக்ல வச்சிருந்தா யார் எடுத்தானே தெரியல. நாங்க மொத்தம் 10 பேர் வரணும். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். பலே தக்கன் வசிஷ்டன் பிறகு இருந்து மரிசி புலசீர் ஆங்கிரஸ்ரா திரிப்புலவர். எனக்கு மேல 9 நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீங்க தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் சொன்னீங்களே. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 7 பேர். பலே உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ தம்பி. தம்பி எத்தனை பேரு? 3 பேர். 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிகளுக்கு அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் 3 அண்ணனுக்கு தம்பி. 3 தம்பிக்கு நீ அண்ணே. நீ அண்ணனா இல்ல தம்பியா? அத சொல்றா. அதான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணன். ஏய் நீ ஒரு ஆளா 2 பேரா? நான் ஒரு ஆளு. ஒரே ஆள் தானடா. ஆமா. நீ அண்ணே இல்லனா தம்பி. ஓ நான் வந்து நடுலவன். முதல்ல வந்தவனி மூத்தவன். கடைசில வந்தவனி இளையவன். நடுவுல வந்தவனி நடுலவன். நீங்க நடுவுல. நீங்க எங்க வந்தீங்க? நடுவுல பிறந்தேன். மிச்ச 6 பேரா? அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் நடுவுல இருந்தானே. அந்த நடுவுல இல்லைங்க. கேட்டா தெளிவா பதில் சொல்லணும். நீ நடுவுல பிறந்த. நடுவுல பிறந்தேன். அவங்க எல்லாம் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல இருந்தானே. அந்த நடுவுல இல்ல, இந்த நடுவுல பிறந்தாங்க. டேய் ஓடா நீ எல்லாம் ஒரு ஆளு. மொத்த வந்தா இல்ல. இல்ல எனக்கு விளக்க நீ தான் சொல்லணும். அப்ப நான் கேக்குறேன். அவங்க நடுவுல இருந்தானே. 3 பேரு சொல்லு. எப்படா சொல்லுவ? அதாங்க 3 பேர் மூத்தவங்க. அல்ல மூத்தவன்டா. நடுவுல பிறந்தாங்க. நடுவுல தான் பிறந்தாங்க. நானும் நடுவுல தான் பிறந்தேன். அதே நடுவுல இருந்தானே. இல்லங்க எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னாலனா எப்படி? உனக்கு முன்னால எப்படா பிறப்பாங்க? எனக்கு முன்னாடி இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. அப்படி சொல்லு. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா எனக்கு என்ன மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி அண்ணங்கற? ஏய் கேக்குறது தெளிவா பதில் சொல்லு. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தாங்க. அம்மா யாரு? உங்க அண்ணன். எங்க அண்ணன். உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்ன முறை? மாமா முறை வருது. அப்புறம் எப்படி அண்ணங்கற? அந்த முன்னால இல்ல, இந்த முன்னால பிறந்தாங்க. சரி இரு. நான் கேக்குற மட்டும் தெளிவா பதில் சொல்லு. கேளுங்க. இப்ப உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? நீங்க அண்ணன் தம்பி 7 பேர் தானே? 7 பேர். உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி 4 பேர். உங்களுக்கு தம்பி எத்தனை பேர்? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 பேர். 4 அண்ணன். ஆமா. 4 தம்பி. ஆமா. மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொன்னீங்க? 7 பேர். இப்ப அப்புறம் 8 பேர் வந்தாங்க. ஏய் அத்தாயே ஒருத்தன் எப்படி கூட வந்தான்? ஏன் அப்ப லூசு ஒருத்தன் எப்படி கூட வந்தான்? பையன். கேட்டா ஏன் அப்ப லூசு பையன் எது சின்ன மாலை செட்டப் பண்ணிட்டு பாப்பலருக்கு தெரியல. இடையில ஏதோ வேலை பார்த்துருக்கான். விடு அதை கேட்கல. இப்ப அலேசன்ட்ட ஒரு 500 ரூபாய் கடை வாங்கினேன். அம்மா செலவு பண்ணிட்டேன். அடுத்து உங்கள்ட்ட ஒரு 500 ரூபாய் வாங்குறேன். வாங்குனீங்க. 300 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டீங்க. மிச்சம் 200 ரூபாய் இருக்கு. 200 கையில வச்சிருந்தா செலவாயிருக்கும். உங்கள்ட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. 100 ரூபாய் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 400 ரூபாய் தரணும். அலேசன் எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்தீங்க. இன்னும் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய் தரணும். 400 800 உங்கள்ட்ட வாங்கி எவ்வளவு செலவு பண்ணேன்? 300 ரூபாய். 800 300 எவ்வளவு? 1100. வாங்குனது எவ்வளவு? 1000. 100 ரூபாய் எப்படா கூட வந்துச்சு? டேய் நீ எனக்கு ஒருத்தன் அண்ணன் கூட வந்திருக்கேன். இப்ப 100 ரூபாய் கூட வந்திருக்கு. எப்படா வந்து? சத்தியமா இந்த கணக்கு எனக்கு தெரியாதியா? சத்தியமா எப்படி வந்து எனக்கு தெரியல. என்னடா என்னைய போய் பாத்துட்டு போச்சுனாரு. எங்கடா எங்கடா அலையசங்கடா? ஐயா அவங்க போய் என்னைய போய் ஒழுங்கா நீ இருப்ப நாரதர் இருப்பாருன்னு கேட்டால இப்ப சொல்றா. இப்பதான் தெரியுது பேக்ல இருந்து சரக்கு எடுத்து அவரு தான் சாப்பிட்டுருக்காரு போல இருக்கு. யார் அப்பனே? பிள்ளைக்கு அப்பனே. நான் கேட்டது யார் அப்பனேன்னு கேட்டீங்க. என் பிள்ளைக்கு அப்பனே. எப்ப அப்பா ஆகுற? புள்ள பிறந்தோனே. யாருக்கு? எனக்கு. உனக்கு அப்புறம் பிள்ளை பிறங்க? இல்ல இல்ல என் பொண்டாட்டிக்கு. அடுத்தவனுக்கு பிறக்கிறபடிக்கு நீ எதுக்கு அப்பான்னு சொல்ற? அடுத்தவனுக்கு இல்ல எனக்கு பிறக்கிறதாங்க. டேய் பிறக்கிறது யாருக்குடா? என் பொண்டாட்டிக்கு. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. உன்னுடைய மனைவியுடைய வாய் வேறு தானே. அப்புறம் எப்படி அதுக்கு பிறக்கிறபடி நீ அப்பாவா? நான் புள்ள குடுப்பா அவ பெப்பா. நீ பிள்ளை கொடுக்குறியா? ஆமா. எப்படி
அதாவது கல்யாணம் நடக்குதா? சரி. கல்யாணம் நடக்கும்போது அன்னைக்கு ராத்திரி முத ராத்திரின்னு வைப்பாங்க. சரி. அன்னைக்கு தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் நடக்கிற ராத்திரி முத ராத்திரி. சரி, சந்தோஷம். பெண்களுக்கு எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. ஏன் நவராத்திரி பூஜிருக்காங்க? மாங்கல்யம் நிலைக்க வேண்டும், கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், குடும்பம் சேமமா இருக்கணும். அதானயா? பெண்களுக்கு 9 ராத்திரி. ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? ஒரு ராத்திரி. என்ன ராத்திரி? சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கும் முத ராத்திரி, ஒரு சிவராத்திரி. அதானே முத ராத்திரி. அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ற முத ராத்திரி? ஐயோ, அந்த சிவராத்திரி வேற, இது வந்து சிவராத்திரி இல்ல, சீவனை அழிக்கிற ராத்திரி. தாலியை கட்டியவரும் தாலியை வாங்கணும், அறைக்குள் இருக்கு ராத்திரி முத ராத்திரி. பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துறீங்க. ஆமா. உங்க கையில மாங்கல்யத்தை கொடுக்குறாங்க. முத முடிச்சு போட்டது யார்? முத முடிச்சு போட்டது நானு. ரெண்டாவது முடிச்சு? ரெண்டாவது முடிச்சு வந்து பொண்ணுக்கு மாமியார் முறைங்கிறது எங்க அம்மா போடுவாங்க. மூன்றாவது முடிச்சு? பொண்ணுக்கு நாத்தனா இருக்கிற முறையில எங்க அக்காவோ தங்கச்சோ போடுவாங்க. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலி கட்டினவங்களும் தாலி வாங்கினவங்களும். யார் யார் தாலி கட்டுறீங்க? நானே, எங்க அம்மா, என் தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். யார் யார் தாலி கட்டுறீங்க? நானே, எங்க அம்மாவும் என் ஏண்டா ஏங்க அதுக்கு பேர் முத ராத்திரி இல்ல, அது எனக்கு கடைசி ராத்திரியா. 3 பேரும் வச்சேன். ஒரு குழந்தையை ஒரு பெண்மகள் எப்படி பெற்று எடுக்கிறார், வயிற்றுக்குள்ள எப்படி அந்த குழந்தை போச்சு, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி கடைசியில மறைந்தான். அருமையா சொன்னேன். உடற்கூட்டு ஒண்ணத்துல ஒரு 2 வரியில சொல்றேன், கேட்க நீங்க தயார்னா சொல்ல நான் தயாரா இருக்கேன். ஒரு 2 வரியில புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், இறந்தான். அதானே? ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒளிய வந்து குரு சுரந்த மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதலை மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கபட முதன்று பார்வை மெய் வாய் செவி கால என்ற உருவமாகி உயிர் பலமாது 9 ஒன்று நிறைந்து மடந்த யுத்தர மகன்று புவியில் விழுந்து யோகம் மாறு நாள் மறைந்து மகளிர் சென்னை தலைவனை ஆடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமில் கொங்கை அமுத மறைந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒல்லினை தெல்பரவாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழையில் ஒளிந்து பாபரு போவன நாம விளம்ப உடைமணி ஆடி இறைவிடமாட உண்பவர் தின்போர் தங்களூர் உண்டு தெருவில் இருந்து பொழுது இணைந்து தேடிய பாலகர் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தறிஞான குருபதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்வ என்ற வளர விளம்ப வாழ்பதனாறு பிராம வந்து வயிறு முடிது 60 நீல வண்டமிழ் தண்டடை கொண்டை புனிந்து மணிமொழி நீங்க பணிகள் இணைந்து மாகதர் போவதர் கூடி வணங்க முதல்ல சொருப வழிபட போக மங்கே கண்டு மறந்து திரண்டு வலியவரைந்து சொல்லியவரைந்து மாமையில் போல் 2 வரின்னு சொல்லிட்டு எல்லாம் விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பியா? இப்பதாயா நான் ஒரு வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். சூப்பரா சொன்னமுத்தா. ஒரு வரியே இப்பதாயா நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு வரியே இவ்வளவு நீளமா போகுதுன்னா இந்த 2வது வரி அம்மா நீளமா போகுது. ஒரு வாசகத்து உருகா திருவாசகத்து உருகாருங்க. தெய்வத்தை உருக வைப்பவன் மனிதன் என்பதற்கு எடுத்துக்காட்டுதானே திருவாசகத்து உருகான்னு சொன்னானே. அது இல்லைங்க. எது இல்லை? அன்பு இல்லை, ஆசை இல்லை, அழகு இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, ஆசை இல்லை. இது எவ்வளவு நல்லா தெரியுமா? அன்பு இருக்கியா, ஆசை இருக்கியா, அழகு இருக்கியா, பற்று இருக்கியா, பாசம் இருக்கியா, ஆசை இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. இல்லைங்கிற வார்த்தை என்னையுமே சொல்லக்கூடாது. நீங்க சொன்னதை சொன்னாங்க. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வர மறந்து விட்டார். சொல்லுங்கிற சுருக்கன்று சொல்லடி படுவாதாமே சொல்லுக்குள்ளும் சூட்சம் வச்சு பேசணுமா இல்லையா? ஐயோ, வாயை மூடவே மாட்டியா? வாயை திறந்தா மூடாமல் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான். அவன் தான் வாயை திறந்தா மூடாமல் இருந்தேன். அது ராமாயணத்துல. அத சொல்லலையா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்து விட்டால் சொல்லுங்கிற சுருக்கன்று சொல்லடி படுவா தாமே என்று சொன்னார்கள். சொல்லுக்குள்ளும் சூட்சம் வச்சு பேசாதே. தெய்வம் அறிவு கொடுத்துருக்காங்க. பேசாம இருக்கிறதுக்கு பேசணுமியா? மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பார். மனிதனை பேசிட்டு பார்த்தா தானே அறிவுத்திறமை தெரியும். முதல்ல இப்ப நான் நிக்கவா போகவா? நிக்கவா போக? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே தலை நிமிர்ந்து நில்லனா. ஏன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஐயோ, என்ன பண்ண வாயை மூடவே மாட்டீங்களா நீங்க? வாயை மூடுனாயா? வாலி வில்லேஜ்ல நம்பி முன்னாயா? அண்ணனுக்கு இந்த மிகப்பெரிய சண்டை. அது எங்க? ராமாயணத்துல. அந்த சண்டை வந்த காரணமே உள்ள போனவன வெளியில வரவங்க மூணதுனால தானே. இப்படி எல்லாம் பேசினா என்ன உங்களை பாராட்டி அனுப்ப போறாங்க? என்ன அதை கூட கொடுக்க சொல்லு. என்ன அத கூட நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒரு மல்லி டீமா இருக்குமா, ஒரு சுக்கு டீமா இருக்குமா? பாராட்டின்னு ஒரு டீ சொன்னி, அது என்னடா டீ? அந்த பாராட்டி இல்லைங்க. நான் இதெல்லாம் இப்படி நல்லா பேசினாரு அப்படின்னு காலைல பாராட்டி சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்களா? அதை சொல்ல. ஒரு பலாப்பழமா இருக்குமா, கொய்யா பழமா இருக்குமா? இது சம்பளம்னு ஒரு பழம் கொடுக்குறீங்களே, அது என்ன பழம்? சம்பளம். ஐயா, மொந்த பழம் மாதிரி இருக்கும். அது இல்லையா? ஐயோ, நாரதெல்லாம் நல்லா பேசி அவார்டு கொடுத்து அனுப்புவாங்களா? ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்குமா, ஒரு செம்புலியாடு மாதிரி இருக்குமா? இது அவார்டுன்னு ஒரு ஆடு சொல்றீங்களே, அது என்ன ஆடு? ஐயோ, முடியல. இந்த முடிய வச்சு இல்லங்கற. எது? இந்த முடிய வச்சு இல்லங்கற நீ? இந்த முடியல, நீங்க உடம்புக்கு முடியல. உடம்புல பூரா முடிதாடா இருக்கு. என்னடா முடிதாடா? கடவுளே, கடவுளே. என்ன கடவுள இருக்கு? மளிகை கடை இருக்கா? இல்லையா?
இல்ல வெத்தலா கடை இருக்கா? எப்ப சொன்ன? இப்பதான்டா கடவுள்ல என்னடா? அட கடவுளே கடவுளே அந்த கடவுள் இல்ல, அந்த கடவுளை அதுவே என்னடா கடவுள்ல இருக்குன்னு. இப்ப நான் நிக்கவா போவா? போடா. என்ன ஏன் கூப்பிடுற? எப்ப கூப்பிட்டா? நிக்கவா போகவா நிக்கவா போகவா. நீதாடா நிக்கவா போவான்னு சொன்ன. இதெல்லாம் பேசினா கடுப்பாயிடுவேன் சொல்லிவிட்டேன். மல்லிகை பூமா இருக்குமா? ஒரு கனாமர பூமா இருக்குமா? என்ன கடுப்புன்னு ஒரு பூ சொன்னீங்களா? அது என்ன பூமா இருக்கு? ஐயோ, அந்த பூ இல்லையா கடுப்பா? அதுதான் அந்த கடுப்பு என்ன பூமா இருக்கு? ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி 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 தலையை கை வச்சு பத்மாசுரன் யார் தெரிவிக்க நெஞ்சில் அடக்குனா மகாலட்சுமி இதை இடுப்புல கை வைத்தா கூனி பின்னே கேட்ட காத்திரி அர்ஜுனன் கீழே இப்ப லிங்கம் பள்ளி உடம்புல எந்த பகுதியில எங்கே கை வைத்தாலும் அது பாய். சாமி அந்த அழு போய் தூக்குறதுக்கு அவர் சூட கழிப்பு விட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? நான் ஒரு டம்மி பீஸு பாண்டிச்சேரியில் சரக்கு அடிச்சுட்டு குப்புற கிடப்பினது தவிர மல்லாந்து படுக்க மாட்டேன். பெரியாளு பெரியாள்னு சொன்னாரு. அவங்களாம் சொல்லிட்டு அவங்க கழிப்பிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. பேசி பாரு முடிஞ்சா ஏடா அப்படி பேசுறோம்னா இப்ப கடைசியில ஊங்குற ஊமையா இருக்க வேண்டிய நான் எப்படிடா பேச முடியும்? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? செய்யலே சொல்லுவியா? உங்க அப்பா யாரு? வாய கிழிச்சு நெஞ்சு வலிக்குதா? பார்க்க முடியாம அந்த ஆளு மூக்குடங்க வச்சு குத்திட்டாங்களா? உங்க அம்மா யாரா? மூக்கு அறுத்து தொங்குதா? ஐயோ ஐயோ ஐயோ. எங்க அம்மா நங்கை மோகினி. பப்ரா சொன்ன வேற வழி இல்ல. நீ யாரா? நான் ஒரு உருவம். உங்க அப்பா யாரா? என் அம்மாளுக்கு புருஷன். உங்க அம்மா யாரியா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அவங்க ரெண்டு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? புருஷன் வேணும். நான் புள்ள வேணும், எங்க அப்பா புருஷன் வேணும். மாத்தி சொல்லிட்டா. நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? நான் புள்ள வேணும், எங்க அப்பா புருஷன் வேணும். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்னடா வேணும்? எங்க அம்மா பொண்டாட்டி வேணும், நான் புள்ள வேணும். உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னடா வேணும்? நானும் எங்க அப்பாவோட அப்பாவும் என் அப்பனுக்கு சித்தப்பா வேணும். நான் எங்க அம்மா சுருக்கமா கேளுங்க. உன் மகன் முண்டாட்டுடைய மாமியா மக உருசனோட குளிந்தியாமையனோட மாமனார் சித்தப்பா உனக்கு என்னடா வேணும்? டேய் வாடா. உன் மகன் முண்டாட்டுடைய மாமியா மக உருசனோட குளிந்தியாமையனோட மாமனார் சித்தப்பா உனக்கு என்னடா வேணும்? எந்த ஊரடா பைத்தியம் பைத்தியம் சொல்லுச்சு? கேள்வியை கேட்டா தெளிவா கேட்கணும். இப்படியா குழப்பறது போட்டு குழப்பாம கேட்க. உன் மகன் முண்டாட்டிய மாமியா மக புருஷனோட குளிந்தியாமையனோட மாமனார் சித்தப்பா உனக்கு. ஐயோ நெஞ்ச வலிக்கு. நான் 10 தடவை கேட்டாலும் ஒரே மாதிரி தான் கேட்கிறேன். வேற மாதிரி மாத்தி கேட்கிறேன். தெரியாம சொல்லிவிட்டேன். அப்பா சத்தியமா இருந்தாலும் வர ஊருக்குன்னு நான் வரமாட்டேன். அங்கே இறங்கி அங்கே திருப்பத்தூர்ல இறங்கி பஸ் ஏறி இருப்பேன். இன்னுமே நான் வரமாட்டேன். இப்ப சொல்லு உன் மகன் முண்டாட்டிய மாமியா மகவரத்தோட குளிந்தியாமையனோட மாமனார் சித்தப்பா என்னையா வேணும்? மகன் பொண்டாட்டி மாமியா புருஷனோட பாப்பாட்டி என்னையா வேணும்? அப்பா இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. என்னையா போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடுறாரு. என்னையா நீ போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாரு. இப்படிதான் சூட உடம்பு உசி பேத்தி உடம்பு ரணகலம் ஆகி. நீ போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடுற. என்ன சொல்றாரு? நாரதர் போட்ட ஓடல இப்படி தெரிச்சு போய் நிக்கிறியா அப்படின்னு.